இங்க ஒரு மான்ஸ்டர் ரொம்ப ஸ்பீடா ஒருத்தனை துரத்தி வந்துட்டு இருக்குது. உடனே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா முன்னாடி இருந்த பாறையோட இடுக்குள்ள ஜம்ப் பண்ணி அந்த பக்கமா போயிடுறான். அந்த மான்ஸ்டரும் அவனை ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த பாறையோட இடையில மாட்டிக்குது. ஆனா அவனோட ஒரு காலை அந்த மான்ஸ்டர் டைட்டா பிடிச்சிருக்குது. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு வேகமா ஒரு கோடாரியை எடுத்து அந்த மான்ஸ்டரோட கையையே வெட்டிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த மான்ஸ்டர் அவனை விடுது. உடனே அவன் ஒரு செங்கலை எடுத்து ஓங்கி அந்த மான்ஸ்டரோட நடு மண்டையிலேயே அடிச்சு உடைக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டருக்கு எந்த காயமும் ஏற்படல. அதுக்கு பதிலா இப்போ அந்த மான்ஸ்டர் பயங்கர கோபம் அடையுது. உடனே அந்த பாறையோட இடுக்குல இருந்து தப்பிக்க பயங்கரமா போராடி வெளியே வந்து அவங்கள மறுபடியும் அட்டாக் பண்ண பாயுது. ஆனா அந்த மான்ஸ்டர் பயங்கரமா போராடினதுல அந்த பாறைக்கு மேல இருந்த டிராகனோட சிலை அப்படியே சரிஞ்சு அந்த மான்ஸ்டர் மேல விழுந்து அதை அப்படியே நசுக்கி கொன்றது. அப்படி ஒரு வழியா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த 3 பேரும் உயிரோட தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறாங்க. அந்த டைம்ல ஒரு வயசானவரும் ஒரு சின்ன குழந்தையும் அவங்க 3 பேர்கிட்ட வர்றாங்க. அது யாருன்னு தெரியாம அவங்க 3 பேரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்போ அந்த வயசானவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் என் பேரனோட உயிரை காப்பாத்துனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்பதான் அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லுக்கு கீழே மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு சின்ன பாம்பை அவன் காப்பாத்தின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் அந்த சின்ன பாம்பு வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பையன் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சடனா அந்த வயசானவர் பயங்கரமான ஒரு பெரிய பாம்பா அவங்க முன்னாடி உருவம் மாறி நிற்கிறாரு. அந்த பாம்பு இப்போ என்ன பண்ணுதுன்னா அவங்கள நோக்கி ஆக்ரோஷமா கத்துது. அந்த பயங்கரமான ஃபோர்ஸ்ல அவங்க 3 பேரும் பக்கத்துல இருந்த ஆத்துல தூக்கி வீசப்படுறாங்க. அப்போ அந்த வழியா போட்ல வந்த ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்த அவங்கள காப்பாத்துறான். அப்போ அரவின்ங்கிற ஒருத்தன் அந்த போட்ல அப்படியே இறந்தவன் மாதிரி படுத்து கிடக்குறான். அப்பதான் அவங்க அரவின் உருவாக்கின இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டோம்னு உணர்றாங்க. அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மேஜிக் பவுடரை அவங்க மேல ஊதுறான். உடனே அவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த ஆத்துல விழுந்துடுறாங்க. அவங்க திரும்பவும் தண்ணியில இருந்து வெளியே வந்ததும் அதே இல்யூஷன்ல மறுபடியும் நுழைஞ்சிடுறாங்க. சடனா அரவினோட பாடி ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா உருவம் மாறுறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க.